Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கார் அரேஞ்ச் பண்ணதுலாம் பெரிய செலவுலாம் எனக்கு தெரிஞ்சு ஆகாது. இவங்க பண்ற செலவுலாம் எத்தனை கோடி. எல்லா எம்எல்ஏவும் நல்லா தான் சார் சம்பாதிக்கிறாங்க. யாருமே வந்து நல்லா சம்பாதிக்காமலாம் இல்லை சார். ஒரு மிடில் கிளாஸாலேயே ஒரு லோன் போட்டு கார் வாங்க முடியுதுன்னா ஒரு எம்எல்ஏவால் வாங்க முடியாது. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்கு. எப்படி அவங்க வருவாங்க பின்ன சொல்லி எல்லாமே ரொம்ப ஏழை மக்கள் தான் உள்ளே வந்து போய் இது பண்ணது. இப்போ அவங்க அது கார்லாம் எல்லாம் எப்படி வர முடியும்? எல்லாரும் காரு இப்போ கோட்டீஸ்வரனும் எம்எல்ஏவாக இருக்காங்க, இல்லாதவங்களும் எம்எல்ஏ இருக்கிறாங்க. இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம்ல, இருக்கிறவங்களுக்கு வேற என்ன இதெல்லாம்ல. மக்கள் பணம் வரி பணம் எவ்வளோ வீணாகுது. ஏன்னா எல்லாரும் போய் வரதுக்கெல்லாம் வண்டி வேணும்ல, ட்ரெயினில் வருது போகுதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நல்லது தானே. அதாவது பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். ஆனால் என்ன சொல்கிறோம்னா அந்தந்த துறையில் அந்த நிதியை கரெக்டாக நம்ம செலவு பண்ணோன்னா இதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ பேர் செலவெல்லாம் இருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஆனால் எவ்வளோ கோடி உங்களுக்கே தெரியும். அது சொல்லி தான் தெரியணும்னு கிடையாது. இன்டெரக்டாக சொல்ல போனால் ஓகே தான். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் நம்ம சிட்டிலேயே மெட்ரோ அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த செலவுலாம் வந்து அந்த கிராமத்தில் போயிட்டு பஸ் வசதி இல்லாமல் குடிநீர் வசதி இல்லாமல் இருக்கிற கிராமத்தில் போயிட்டு செலவு பண்ணனா நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இம்ப்ரூவ்மெண்ட் ஆன ஊர்லேயே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் புரியுதா உங்களுக்கு? அதை சொல்கிறேன். இந்தமாரி ஒன்று ஒன்றா பண்ணிட்டோம். அவங்க தொகுதியில் போய் பார்த்தா அவங்களுக்கு என்னென்ன கஷ்டம், தொகுதியில் என்ன கஷ்டம் இது பார்ப்பாங்க பண்ணுவாங்க. இவ்வளோ இருக்குது. அதாவது இம்ப்ரூவ்மெண்ட் ஆன சிட்டியில் பண்ணுறதுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆன சிட்டியில் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். எல்லாம் இங்கே தானே வராங்க, இன்னுமே இதை இன்னும் மேம்படுத்த. அதாவது நீங்கள் அப்படி சொல்கிறீங்களே, அங்கே எல்லாமே இருந்துச்சுன்னா ஏன் இங்கே வர போகிறாங்க? விவசாயத்தில் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுனா விவசாயத்தை விட்டுட்டு ஏன் இங்கே வர போகிறாங்க சிட்டி வேலைக்கு? புரியுதா உங்களுக்கு? அதை யோசிக்கணும். அங்கங்கே அந்தந்த ஊரில் இம்ப்ரூவ்மெண்ட் அவங்கவுங்க கரெக்டான அவங்கவுங்க வேலையை பார்த்தாங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஒரு 19 வயசு பையன் நான் இதை பேசுறதுக்கு தேவையே கிடையாது. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கரெக்டாக பார்த்தாவே போதும். உங்கள் வேலையை நீங்கள் பார்க்குறீங்க, என் வேலையை நான் பார்க்குறேன். போன ஆட்சியில் ஆனால் எத்தனை கோடி கடன் வாங்கிக்கிறாங்க. இது எத்தனை கோடி ஆக போகுது எனக்கு தெரிஞ்சு. யூஸ்ஃபுல் தான். அவங்கவுங்க தொகுதியில் போய் பார்த்தாங்கன்னா தெரியும் இவ்வளோ குறை இருக்குது. குறை இல்லாமல் சோம்பேறி தானே பட்டுன்னு வீட்டிலேயே உட்காரதுக்கு கார் தானே அப்படி சொல்லி பார்த்தா கூட அட்லீஸ்ட் தெரியும் இல்லை. ஆனால் காரே இல்லாத எம்எல்ஏக்களுக்கு கொடுக்கலாம். இருக்கிறவங்களுக்கு அப்படி வேணா பண்ணலாமே சொல்கிறாங்க. இந்த பேசுகிறவங்க விமர்சனம்லாம் வைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க. கார் இருக்கிறவங்க விமர்சனம் வைக்கிறவங்க வச்சுருந்தா இருப்பாங்க. என்னதான் நீ நல்லவனா இருந்தாலும் வைக்க தான் செய்வாங்க. அது மாற்றலாம் முடியாது. அவங்களுக்கு ஒரு அறிவு வேணும் சார். எனக்கு தெரிஞ்சு இது தேவையில்லாத ஆணி தான் சார். ஏன்னா உங்களுக்கே தெரியும் எல்லா எம்எல்ஏவும் வந்து யாருமே வந்து கஷ்டப்படுற எம்எல்ஏ மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாருமே வந்து ஒரு நல்ல வெல் ஆஃப், எல்லாருக்கிட்டையும் வந்து காசு இருக்கும். இந்த 234 எம்எல்ஏக்கும் கார் அரேஞ்ச் பண்ணுறது பதிலாக வேறு ஏதாவது வந்து அது எஜுகேஷனுக்கோ இல்லை மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸுக்கோ இல்லை வந்து மருந்து அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். இப்போ பழைய ஆட்சியில் பார்த்தீங்கன்னா இந்த வீடு இல்லாதவங்களுக்கு வந்து இந்த மெரினா பீச்சில் வந்து வீடு ஒரு ரூம் மாதிரி ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. படுக்கை, அதுக்கப்புறம் வந்து தலகாணி அதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு திட்டத்தில் வந்து காசை வந்து டைவெர்ட் பண்ணலாம்ல. அதை விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணுறதுலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு நிஜமாவே தேவையில்லாத ஒரு விஷயமா தான் பார்க்குறேன். எல்லா எம்எல்ஏவும் நல்லா தான் சார் சம்பாதிக்கிறாங்க. யாருமே வந்து நல்லா சம்பாதிக்காமலாம் இல்லை சார். ஒரு மிடில் கிளாஸாலேயே ஒரு லோன் போட்டு கார் வாங்க முடியுதுன்னா ஒரு எம்எல்ஏவால் வாங்க முடியாது. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து சும்மா வந்து கண்டிப்பாக இருக்கும் சார். இல்லாமல்லாம் இருக்காது. எவ்வளோ தான் எளிமையாக இருந்தாலும் கண்டிப்பாக செலவு பண்ணுறது காசு இல்லாமலாம் வந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ இதெல்லாம் சும்மா ஒரு சாக்கு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. நான் மக்களை போய் சந்திக்கல அப்படின்னு ஏதாவது சாக்கு சொல்லணுன்றதுக்காக என்கிட்ட கார் இல்லை, ஏன் மக்களோட பஸ்ஸில் போய் சந்திங்க, மக்களோட மக்கள் நடந்து போய் சந்திங்க, ஏன் அதெல்லாம் பண்ண முடியாதா? இது வந்து சும்மா ஒரு சாக்குக்காக சொல்கிற மாதிரி தான் சார் இருக்குது. இது எல்லாமே இந்த 234 இதை வந்து கண்டிப்பாக வந்து அவங்க அடுத்ததுக்கு வந்து டைவெர்ட் பண்ணியிருக்கலாம். ஆமாம், நல்ல விஷயம் தான் சார், வர வைக்கலாம். அப்புறம் எப்படி அவங்க வருவாங்க பின்ன சொல்லி எல்லாமே ரொம்ப ஏழை மக்கள் தான் உள்ளே வந்து போய் இது பண்ணுறது. இப்போ அவங்க அது கார்லாம் எல்லாம் எப்படி வர முடியும்? அவங்கவுங்க வண்டி போட்டா பெட்ரோல் போட்டா பைக்கில் வர முடியும். ஆட்டோ இன்றைக்கி ஒரு சட்டை அப்படி சொன்னார், நான் ஆட்டோவில் வரேங்க, எனக்கு வந்து உள்ளே வர விட மாட்டாங்க, போலீஸ்காரெலாம் உள்ள விட மாட்டாங்க, தடை பண்ணுறாங்கன்னு சொல்கிறாரு. அப்போ பார்த்தோம். நாங்கள் டெய்லி தான் சட்டசபை பார்க்குறோம். இவ்வளோ நாங்கள் பார்த்தில்ல. இப்போ தான் எவ்வளோ முன்னேற்றம் இருக்குது. விஜய் சார் வந்து இப்போ எவ்வளோ முன்னேற்றம் ஆகுது. என்ன ஒன்று இந்த லோன்லாம் கொஞ்சம் அவர் பார்க்கணும். நாங்கள்லாம் இப்போ லோன் வாங்கிட்டு கஷ்டப்படுறோம். இதெல்லாம் அவர் கொஞ்சம் பார்த்து, இந்த மகளிர் லோன் தான் வாங்கியிருக்கோம். இந்த அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி எங்களுக்கு லோன் கொடுத்தாருன்னா, இப்போ எங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா கடன் இருக்குது. நான் அந்த கடத்தை எப்படி அடைக்க முடியும்? எனக்கு எந்த வருமானமும் இல்லை. நான் போட்டுக்கிறதெல்லாம் கோல்டு தான், தங்கம் கிடையாது. என் வீட்டுக்காரர் உடம்பு செல்லாமல் இருக்கார். பக்கவாதம் வந்து அவர் செத்து போயிட்டார். 3 மாதம் அவர் செத்து. நான் வந்து இங்கே வந்து ஒரு வீட்டில் வேலை செய்கிறேன். இப்போ நான் பேங்க்கில் போய் லோன் கேட்டால் எனக்கு 22,000 சம்பளம் தராங்க. நான் போய் கேட்டால் எனக்கு வந்து ப்ரூஃப் கேட்குறாங்க.
நீங்கள் இந்த ப்ரூஃப் கொடுங்க, சம்பள பில்லு கொடுங்க, 3 மாதம் சேலரி ஸ்லிப் கொடுன்றாங்க. இதெல்லாம் அவர் கொஞ்சம் எடுத்து எங்களுக்கு ஏழைங்கள்லாம் ஒரு இது பண்ணாருன்னா எங்களுக்கு லோன் கிடச்சிதா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கு. இந்த கார்லாம் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் பிரச்சனை கொடுக்கலாம் சார். பின்ன எப்படி என்ன பண்ணுறது சார்? அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் ஏதாவது இந்த மாதிரி கார் எதனா இருந்ததுன்னா என்னோட தொகுதியை போய் பார்த்துப்பேன். ஆமாம் அப்படின்ற ஆமாங்க, டக்குன்னு வரணும் போனோன்னு என்ன பண்ண முடியும்? அது கொடுத்தது சரிதான் அது. சரிதான். ஆமாம் சரிதான். இந்த ஆட்சி ரொம்ப நல்லா நடக்குது, நல்லா நடக்குது. முன்ன இருந்ததோட இப்போ நல்லா இருக்குது. சரிங்கம்மா. ஆமாம் தனலட்சுமி நன்றி நன்றி. ஊழல் ஆட்சி நடக்குது. ஓகே ஓகே. புரியுதுங்களா? அதான் கமிஷன் இல்லாத எல்லாமே நடக்குது. ஆனால் இருக்கிறவங்களும் அதை பற்றி கரெக்டாக நடக்கணும், அவ்வளோதான். ஓகே சார், தேங்க்யூ. கொடுக்குறாரு. கார் வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் காரு. எல்லாருக்கும் காரு. இப்போ கோட்டீஸ்வரனும் எம்எல்ஏவாக இருக்காங்க, இல்லாதவங்களும் எம்எல்ஏ இருக்கிறாங்க. இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம்ல, இருக்கிறவங்களுக்கு வேறு என்ன இதெல்லாம்ல. மக்கள் பணம் வரி பணம் எவ்வளோ வீணாகுது. விவசாயிகளுடைய நிலம் எத்தனை பேர் பேசிக்கில் விவசாயம் செய்கிறவங்க அடுத்த வேலை இதுக்கு இல்லாமல் உழவு ஓட்டுறதுக்கு இல்லாமல் ஊரியா உரம் வாங்க முடியாமல் மாட்டுக்கு தீவனம் வாங்க முடியாமல் எத்தனையோ ஏழைகள் விவசாயிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் எவ்வளோ யூசேஜ் பண்ணலாம்ல. மக்களுக்கு எவ்வளோ நிலத்திட்டங்கள் இருக்குது. ரோடு இல்லை, சாலை இல்லை, குடிநீர் இல்லை. ஒரு எம்எல்ஏ 5 கார் வச்சுக்கிறாரு. இந்த காரும் கொடுத்தா அவருக்கு அதுதானே சேஃப்டி, அதுதானே. பேசுறாரு அதே மாதிரி தான் பேசுறாரு. 3-4 கார் இருக்கு, இந்த கார்ல தான் ஆனா போவேன், இது ஒரு மாதிரி பெருமையா இருக்குன்ற மாதிரி. அப்போ பெருமையாக இருக்குன்னா ஏற்கனவே 5 கார் இருக்குது அவருக்கு. இது ஒரு காரு, இது கவர்மெண்ட்டுக்கு வீணான வரி சிரமம் தானே. மக்களுக்கு எவ்வளோ நலத்திட்டங்கள் இருக்குது. ரோடு இல்லை, சாலை இல்லை, குடிநீர் இல்லை, மின்சாரம் இல்லை. விவசாயிகள் எத்தனையோ பேர் லட்சமாக லோன் வாங்கிட்டு கட்ட முடியாமல் தவிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் தள்ளுபடி பண்ணலாம்ல. மக்களுக்கு எவ்வளோ திட்டங்கள், நல்ல திட்டம் இருக்குல்ல, நல்ல வகையாக யூஸ் பண்ணலாம்ல. ஏற்கனவே அவங்களுக்கு கவர்மெண்ட்டில் நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க, நல்ல சலுகைலாம் கொடுக்குறாங்க, சலுகைலாம் கொடுக்குறாங்க. மேலும் மேலும் சலுகை கொடுத்தா அப்படி கஷ்டப்படுற மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல. எங்களை போல் ஆட்டோ டிரைவர் இருக்கிறாங்க, நிறைய உடல் உழைப்பு கொண்ட தொழிலாளி, அவங்களுக்கு கொடுக்கலாம்ல. ஒரு காருடைய விலை இன்றைக்கினா குறைஞ்சது 5 லட்ச ரூபாய் இல்லாத ஒரு கார் வாங்க முடியாது. அவங்களுக்கு ஏற்கனவே 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வரும். மேலும் மேலும் கொடுத்தா அப்போ என்ன ஆகுது? விலைவாசிலாம் ஏறின்னு போகுதில்ல. கவர்மெண்ட்டுக்கு தேவையில்லாத செலவு தானே. எப்படி அப்போ கார் கொடுத்தனா அப்போ விலைவாசி ஆட்டோமேட்டிக்காக ஏறல, எங்கேருந்து பணம் வரும்? அதனால் வரி பணம் ஏற்றுவாங்கல்ல, வீட்டு வரி ஏற்றுவாங்க, ரோட் டேக்ஸ் ஏற்றுவாங்க. அதுக்கு எந்த கவர்மெண்ட்டும் கடன் வாங்காத கவர்மெண்ட்டு கிடையாது. அப்படி வல்லரசு நாடு அமெரிக்காவே கடத்தில் தான் இருக்குது. இருக்கிறதுலே அவன் தான் ரொம்ப கடனாளிய நாடு வல்லரசு. இது வாக்கு அரசியலுக்கோசம் இந்த கவர்மெண்ட்டு அது மேலே குறை சொல்கிறது, அந்த கவர்மெண்ட்டு மேலே குறை சொல்கிறது. ஒரு கடன் வாங்காமல் இதே கவர்மெண்ட்டு ரன் பண்ணவே முடியாது. எப்படி இருந்தாலும் கவர்மெண்ட் கடன் வாங்காமல் எந்த கவர்மெண்ட்டும், முந்தைய கவர்மெண்ட்டு கடன் வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க எதுக்கோசம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும்ல, எதில் முதலீடு பண்ணுறாங்கன்னு பார்க்கணும்ல. தெரியாமல் கவர்மெண்ட்டு கடன் வாங்கன்னு சொல்லு. இவர் மட்டும் என்ன பண்ண போகிறார்? அதே தானே பண்ணுறாரு. எல்லாரும் போய் வரதுக்கெல்லாம் வண்டி வேணும்ல. ட்ரெயினில் வருது போகுதுன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் நல்லது தானே. ஆமாம், ஒரு எம்எல்ஏ என்ன சொல்கிறாரு, நான் ட்ரெயினில் வரேன், அதான் அப்புறம் அங்கேருந்து ஆட்டோவில் வரேன், என்னை வந்து எம்எல்ஏவான்னு கேட்குறாங்க. அதான் அவங்களுக்கு நல்லது தானே, நல்லது செய்து கொடுக்குற நல்லது தான். சில பேர் வந்து அது விமர்சனம் வைக்கிறாங்க, காரு அவங்க கார் கூட வாங்கிக்க முடியாதா, காசு இல்லையா அவங்ககிட்ட, லைக் மக்கள் பணம் எதுக்கு அப்படின்ற மாதிரி விமர்சனம் வைக்கிறாங்க. அதெல்லாம் பணம் இல்லாமல் இருக்க எப்படி கார் வாங்க முடியும்? அவங்க வசதி இல்லாதவங்க வாங்க முடியுமா? வாங்க முடியாது. நல்லது தான், நல்ல இது தான் பண்ணுறது. காரை கொடுக்குறதுனா இப்போ வந்து இந்த மாதிரி சொந்தமாக அவங்களுக்கு நேமில் கொடுக்காம, இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி அலாட் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் ஸ்டாஃபுங்களுக்குலாம் எப்படி கவர்மெண்ட்லேருந்து அலாட் பண்ணுங்க, அந்த மாதிரி கொடுத்தா பெட்டராக இருக்கும். கவர்மெண்ட் அவங்களுக்கு வந்து கார் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது நல்ல விஷயமா, வரவேற்கத்தக்கது. வேற ஏன்னா அவங்க வந்து என்னன்னா அந்தந்த தொகுதிகளுக்கு போய் பார்க்கறதுக்கு லைக் ஒரு சில பேர் கார் இல்லை, ஒரு சில பேருக்கு. ஆமாம், இப்போ கம்யூனிஸ்ட் எம்எல்ஏலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் இதில் தான் இப்போ ஏழ்மையான இதில் தான் வந்துருப்பாங்க. மற்றபடி அதனால் அவங்களுக்கு தனியாக பார்த்து அலாட் பண்ண முடியாது இல்லையா, அதனால் காமனாக இல்லாதவங்க அலாட் பண்ணியிருக்கோம். பண்ணலாண்ணா, நான் அவங்க தொகுதி நல்லது செய்யலாம், அதெல்லாம் நான் நல்லது யூஸ்க்கு பண்ணிக்கலாம். சில பேர் வந்து அது ஏன் காசு வேஸ்ட்டு தானே, அவங்களுக்கு ஏன் கார் கூட வாங்க முடியாதுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதுதான் கம்மி பண்ணிட்டு தரேன்னு சொல்கிறாங்களேண்ணா. அவர் நல்லது தானே செய்கிறாரு, அவர் பண்ணிக்கலாம்.